எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமன் நாராயணியத்துல தசகம் 35 ஸ்ரீமத் ராமாயணம் பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னைக்கு 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் பார்க்கிறோம். 5வது ஸ்லோகத்துல அந்த அணை கற்றா அப்படின்னு பார்த்தோம். அதுல மூலமாக இலங்கைக்கு போறார் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? சோ இப்போ இந்த 6வது ஸ்லோகத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, நல்ல நல்ல சக்தி ஆயுதத்தினால தாக்கப்பட்டு மயக்கமா அடைஞ்ச அந்த லக்ஷ்மணனை என்ன பண்றா அப்படின்னாக்க, சஞ்சீவி மலையிலிருந்து கொண்டு வந்த மூலிகையை கொண்டு வந்தாக்க உயிர் திருப்பி வரும் அப்படின்னு சொல்லுவா. ஆனா இங்க ஹனுமார் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, லக்ஷ்மணனுக்காக சஞ்சீவி மலையையே கொண்டு வந்துட்டாராம் இந்த இடத்துக்கு. சோ அத மோந்து பார்த்ததுக்கு அப்புறமா திருப்பி அவருக்கு உயிர் வந்தது லக்ஷ்மணருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அடுத்ததாக ரொம்ப திமிரோட கூட இருந்த அந்த இந்திரஜித் அவனையும் வதம் பண்ணா அப்படிங்கிற. அப்புறம் அரக்கர்களோட மாயினால ஒரு போர்ல ஒரு குழப்பம் ஏற்பட்டுதான். என்ன குழப்பம் அப்படின்னாக்க, ஒரு மாய சீதாவை உண்டு பண்ணி அந்த சீதாவோட தலைய அறுக்கிறதாக அவ காமிக்கிறா. இந்த ராமரை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப எல்லாருக்குமே பயங்கர கன்ஃபியூஷன் வருதான். அதனால என்ன ஆகுறது அப்படின்னா, அந்த சமயத்துல விபீஷணன் சொல்றான், இந்த மாதிரி அப்படியெல்லாம் நீங்க பயப்படாதீங்கோ, சீதைய ராவணனுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்மளெல்லாம் விட சீதைய ராவணனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ராவணன் சீதைய அவ்வளவு சீக்கிரம் அப்படி எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் ராமருக்கு கொஞ்சம் நிம்மதி வருதான். சோ அதுக்கப்புறமாக இந்த பூமியவே அதிர பண்ணி சேனைகளையே சாப்பிடணும் அப்படின்னு நினைச்ச கும்பகர்ணன், அடுத்தது கும்பகர்ண வதம் நடக்கிறது. சோ அந்த கும்பகர்ணனையும் இவ எல்லாரும் வதம் பண்றா அப்படிங்கிறது 6வது ஸ்லோகம். அடுத்ததாக 7வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இதுக்கப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னாக்க, இந்திரன் கொண்டு வந்த தேர், அதாவது ஜம்பாரி அப்படின்னா இந்திரனோட பேரு, இந்திரன் அனுப்பின தேரையும் கவசம் இது எல்லாத்தையும் போட்டுண்டு ராவணனோட நீ இப்ப போருக்கு தயாராயிட்ட அப்படிங்கிறா. சோ பிரம்மாஸ்திரத்தினால அவனோட கழுத்துக்கள், அவனுக்கு நிறைய தலை இருக்கே, நிறைய கழுத்துக்கள் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் நீ வெட்டின அப்படிங்கிறா. அதாவது அரக்கர்களோட உடம்பெல்லாம் கழுத்தெல்லாம் எப்படின்னா வெட்ட வெட்ட வந்துட்டே இருக்குமா. சோ 100 தடவை வெட்டி 101வது தடவைல மொத்தமா எல்லா கழுத்தையும் பெருமாள் வெட்டிட்டா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா என்ன ஆகுறது அப்படின்னாக்க, சீதைய பாக்குறா. சீதைய பார்த்தோடனே ராமர் உடனடியா சீதையை ஏத்துக்கிறாரா அப்படின்னா இல்ல. சீதை இவ்ளோ வருஷம் காட்டுல இருந்திருக்கா அப்படிங்கறதுக்காக, சீதை தூய்மையானவள் அப்படிங்கறத நிரூபிக்கணுங்கிறதுக்காக தீல இறங்க சொல்றாராம் பெருமாள். அக்னி பிரவேசம் பண்ணிட்டு என்கிட்ட வா அப்படின்னு சொல்றாராம். அதாவது எதுக்கு இப்படி பண்றார் அப்படின்னா, பெருமாளுக்கு சீதை தூய்மையானவள் தான் அப்படிங்கிறது தெரியும். ஆனா ஏன் பண்றாருன்னா, அவர் எடுத்திருக்கிறது மனுஷ அவதாரம். சோ அதனால ராமர் வேற ஒருத்தா தன்னோட மனைவியை தப்பா பேசிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ராமரை தப்பா பேசலாம். இவன்லாம் என்ன அதாவது ஒரு வைஃபையே தீல இறங்க சொல்றானே அப்படின்னு இவருக்கு ஒரு அவச்சல் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா தன்னோட மனைவியை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி சீதையை அக்னி பிரவேசம் பண்ண சொல்றாராம். அப்படி சீதாதேவியும் அக்னி பிரவேசம் பண்ணிட்டு வந்த போது அந்த சீதையை ஏத்துண்டு புஷ்பக விமானத்துல அயோத்திக்கு போறார். அப்ப என்ன ஆகுறதுன்னா, இவருக்காக போர் புரிஞ்ச பல வானரங்கள் அவ எல்லாரையும் தேவர்கள் இந்திரனுக்கு, தேவர்களோட தலைவர் இந்திரன் வரம் கொடுத்து அந்த குரங்குகள் எல்லாம் எந்த விதமான அடியோ ரத்த காயமோ எதுவுமே இல்லாம எப்படி இருந்ததோ அதே மாதிரியா உயிர் கொடுத்து அந்த இந்திரன் குரங்குகளையும் அனுப்பி வைக்கிறான். சோ இந்த மாதிரி எல்லாரோடையும் பெருமாள் அயோத்தியாக்கு வரார். அடுத்தது அயோத்தியால பட்டாபிஷேகம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா ராமராஜ்யம் நடத்தின்னு வந்துட்டு இருக்காராம். ஆனா ஒரு மகா பாவி அங்க என்ன சொல்றான் அப்படின்னாக்க, சீதாதேவிய பத்தி ஒரு அவச்சொல் சொல்லிடுறானோ. இதை கேட்ட ராமபிரான் இதே மாதிரி மக்கள் சொல்றத விரும்பாத, ஆனாலும் சீதை புனிதமானவள் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக சீதையை என்ன பண்றார் அப்படின்னாக்க, அவர் காட்டுக்கு அனுப்புறாராம். சோ காட்டுக்கு அனுப்பின போது அவ அப்ப பிரெக்னண்டா இருக்கா, கர்ப்பிணியா இருந்த அந்த சீதாதேவிய கூட பெருமாள் காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுடுறாராம். அந்த மாதிரி அவர் ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களை பெருமாள் அனுபவிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சத்ருகணனை வச்சுண்டு லவணாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன், அவன் யாரு அப்படின்னாக்க, தேவர்களுக்கு எல்லாம் ரொம்ப இம்சை கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தான். அவனை கொன்னுட்டாராம். அடுத்ததாக சம்புகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன், அவன் நம்ம சொல்றோம் ஆக்சுவலா அவனோட குல தர்மப்படி அவன் தவங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஆனா பெருமாள் ஒரு
4ஆம் வர்ணத்துல இருக்கிறவன் தவம் பண்ணான் அப்படிங்கறதுக்காக அவனை அழிக்கல. ஆனா அவனை எதுக்கு பெருமாள் வதம் பண்ணார் அப்படின்னாக்க அவனோட எண்ணங்கள் தப்பா இருந்ததான். அவன் என்ன சொல்றான், இந்த உடம்போடையே நான் சொர்க்கத்துக்கு போனோம் அப்படிங்கிறான். அது இயற்கைக்கு மாறுபட்ட ஒரு விதியா இருக்கு இல்லையா? இந்த உடம்போட போக முடியாது, நம்ம ஆத்மாதான் சொர்க்கத்துக்கு போகுமே தவிர உடம்பை இங்கேயே தான் விட்டுட்டு போனோம். ஆனா அவன் கேட்டது தப்பா இருக்கு அப்படிங்கறதுனால பெருமாள் என்ன பண்ணாருன்னா அவனை பெருமாளா வதம் பண்ணி, அரக்கர்கள் கூட ரொம்ப பிளெஸ்டுன்னு சொல்லணும், பெருமாள் கையால வதம் பண்ணி நல்ல கதிக்கு அவன் போனான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அடுத்ததாக அது வரைக்கும் அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க வால்மீகியோட ஆசிரமத்துல வாழ்ந்துன்னு வந்த சீதை இந்த நேரத்துல 2 குழந்தைகளையும் பெற்றெடுக்கிறா அப்படிங்கிறது 8வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகத்துல வேள்வி சாலையில வால்மீகி முனிவரோட கட்டளைப்படி உன்னோட மக்களால உனக்கு பிறந்த குழந்தைகளால ராமாயணம் சொல்லிட்டு இருந்தாராம் அவர். சோ இந்த மாதிரி ஒரு அழகான காப்பியம் பாடுன்னு இருக்கிற போது ராமனுக்கு இப்ப சீதா தேவிய பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. அப்ப வரும்போது சீதா தேவியும் அங்க வரா. ஆனா சீதாதேவி என்ன சொல்றான்னா, என்னோட மனசு எப்பவுமே ராமனுக்கு மட்டும்தான், ராமனை தவிர நான் வேற எந்த ஒரு ஆண்மகனையும் மனசால கூட நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இத புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சீதாதேவி ரொம்பவும் மனசு வருந்தி போய் என்ன பண்றான்னா நிலமகளை பார்த்து பூமி தேவிய பார்த்து அவ என்ன கேட்கிறா அப்படின்னா, இப்படி நான் இருந்தது உண்மையா இருந்ததுன்னா பூமாதேவி எனக்கு வழி கொடுக்கட்டும் அப்படின்னு நிலமகளை பார்த்து அம்மானு கத்தராலாம். அப்போ நிலம் என்ன ஆகிறது, 2ஆக பிளக்கிறதாம். 2ஆக பிளக்கும் போது பூமியிலிருந்து ஒரு சிம்மாசனம் வருது. அந்த சிம்மாசனத்துல சீதாதேவி உட்கார்றா, அப்படியே நிலத்துக்கு அடியில போயிடுறாளாம். அடுத்தது அதை பார்த்த உடனே லக்ஷ்மணனோட மரணத்துக்கும் ஒரு வழியில பெருமாள் தான் காரணம் அப்படின்னு சொல்றா. என்னது அப்படின்னாக்க தப்பான வழியில காரணம் கிடையாது. அந்த இடத்துல யார் வரா அப்படின்னாக்க துர்வாசர் வராராம். துர்வாசர் அவசர அவசரமா நான் இப்ப ராமனை பார்த்தே ஆகணும்ன்ற லக்ஷ்மணர் இல்ல அப்படின்னு சொல்றாராம். அப்ப ராமபிரான் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, லக்ஷ்மணா நான் உன்னை பிரியணும் அப்படின்னு சொல்லிடார். பிரியணும்னு சொல்ற வார்த்தையை கேட்டோடனே லக்ஷ்மணனும் சரையு நதிக்கரையில உள்ள போயிடுறாராம். அங்க போய் அவர் ஆதிசேஷனா வரார். ஏன்னா இவளோட அவதார காலங்கள் முடிய போறது. சோ சீதாதேவி தன்னோட அவதாரத்தை முடிச்சுட்டு சரையு நதிக்கரையில போறா. அங்க போய் வேற ஒரு அவதாரத்துக்கு தயாராகிறா. அதே மாதிரி லக்ஷ்மணன் ஆதிசேஷனோட அம்சமா இருக்கிறதுனால சரையு நதிக்கரையில போயிட்டு அவரும் ஆதிசேஷனாகி அங்க போய் பெருமாளுக்கு குடையாக இருக்கணும்னு அவர் கிளம்பி முன்னாடி போயிடுறாராம். இப்ப யமன் சொல்றார் ராமருக்கு, இதே மாதிரி உன்னோட காலம் முடிய போறது, நான் வெறும சொல்லதான் சொல்றேன், ஏன்னா பெருமாளுக்கு நம்ம இது பண்ண முடியாது இல்லையா, நீ உன்னோட இஷ்டம் அப்படின்னு யமன் ஞாபகப்படுத்திட்டே இருக்கலாம். அப்ப நீ என்ன பண்ற அப்படின்னாக்க, உன்னோட மக்கள் அயோத்தியால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ராமபிரான் சரையு நதிக்கரையில இப்படி உள்ள போயிட்டே இருக்கும்போது எல்லாரும் உள்ள போறா. ஆனா பெருமாள் என்ன பண்றாருன்னா இன்னும் இல்லன்னு போயிட்டு கடைசியில ஒரு இடத்துல பெருமாள் மறைஞ்சே போயிடுறாராம். கூட போன மக்கள் எல்லாரும் கூட பெருமாள் மேல இருக்கக்கூடிய அளவு கடந்த அன்புனால அவளும் உள்ள போயிடுறா. பெருமாள் சரையு நதிக்கரையில போய் வைகுண்டத்துக்கு போறார். ஆனா இவா எல்லாரையும் வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போக முடியாது. ஏன்னா இன்னும் அவ யாருமே பக்தி யோகம் எல்லாம் பண்ணல, சரியா கர்மயோகம் ஞான யோகம் எதுவுமே பண்ணல. அதனால இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, இவர் மேல இருக்கக்கூடிய அன்பு காரணமாக வந்துட்டாலே அப்படிங்கறதுக்காக அந்த சாந்தானிக லோகம், சத்தியலோகத்துக்கு மேல சாந்தானிக லோகம்னு ஒரு லோகம் இருக்கு, அங்க இவாளை எல்லாரையும் கொஞ்ச நாள் இருக்க வைக்கிறாராம். அங்க இருக்க வச்சுட்டு இவாளுக்கு பக்தி யோகம் வர வரைக்கும் அவளை இங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா உன்னோட இருப்பிடத்துல உன்னோட மக்களையும் சேர்த்துண்ட அப்படின்னு சொல்றது 9வது ஸ்லோகம். 10வது ஸ்லோகத்துல இப்படி எல்லாம் பெருமாள் எதுக்கு நம்மளுக்காக வாழ்ந்து காட்டணும், மனுஷ ரூபத்துல இதெல்லாம் பண்ணார் பெருமாள் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு விஷயம் ஒரு அவதாரத்துல பெருமாள் தாயார் வரான்னா நம்மளுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு தான். சோ இது மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, காமத்திலையும் அறத்திலையும் நம்ம என்ன பண்ணணும்னா எதுலையுமே ரொம்ப அதிகமாக ஆசை வைக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அப்படி ஆசை வச்சுட்டோம்னா என்ன ஆயிடுறது, குற்றமற்றவர்களை கூட நம்ம இழக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துரும் அப்படிங்கிற. அதாவது நம்ம யார்கிட்ட அன்பு வச்சுட்டு இருக்கோமோ அவளை பிரியறதுனால நம்மளுக்கு நிறைய துன்பம் ஏற்படும் இருக்கு இல்லையா. சோ இந்த படிப்பினை எல்லாம் நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பெருமாளும் தாயாரும் மனுஷனாக அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்றா. இல்லாட்டி ஆத்மா ராமரா இருக்கக்கூடிய உனக்கு மாற்றம் எங்க இருந்து வரும் அப்படின்னு கேக்குறார். சோ சக்கரத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடியவன் நீ, சத்துவ வடிவ குணமாக இருக்கக்கூடியவன் நீ, குருவாயூருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நீ, என்னோட நோய்களையும் என்னோட துன்பங்களையும் நீதான் போக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் ராமாயண தசகங்களை பூர்த்தி பண்றார் பட்டத்ரி. மேற்கொண்டு ஸ்லோகங்களை பார்க்கலாம். சௌமித்ரி ஸ்வத்ர சக்தி பிரஹிருதி கலத சுஹு வாத ஜானீத சைல கிரானாத் பிராணானுபேதோ வியக்ருணுத குஸ்ருதி ஸ்லாகினம் மேகநாதம்
माया क्षोभेषु वैभीषण वचनहृत स्तंभन कुंभकर्णम् संप्राप्तं कंपितोर्वीतलम् अखिलचमु भक्षिणं व्यक्षिणोस्त्वम् सौमित्रिस्त्वत्र शक्ति प्रहृति गलदसुः वातजानीत शैल ग्राणात् प्राणानुपेतो व्यकृणुत कुसृति श्लाघिनं मेघनादम् सौमित्रिस्त्वत्र शक्ति प्रहृति गलदसुः वातजानीत शैल ग्राणात् प्राणानुपेतो व्यकृणुत कुसृति श्लाघिनं मेघनादम् मायाक्षोभेषु वैभीषण वचनहृत स्तंभन कुंभकर्णम् संप्राप्तं कंपितोर्वीतलम् अखिलचमु भक्षिणं व्यक्षिणोस्त्वम् मायाक्षोभेषु वैभीषण वचनहृत स्तंभन कुंभकर्णम् संप्राप्तं कंपितोर्वीतलम् अखिलचमु भक्षिणं व्यक्षिणोस्त्वम् सौमित्रिस्त्वत्र शक्ति प्रहृति गलदसुः वातजानीत शैल ग्राणात् प्राणानुपेतो व्यकृणुत कुसृति श्लाघिनं मेघनादम् मायाक्षोभेषु वैभीषण वचनहृत स्तंभन कुंभकर्णम् संप्राप्तं कंपितोर्वीतलम् अखिलचमु भक्षिणं व्यक्षिणोस्त्वम् सौमित्रिस्त्वत्र शक्ति प्रहृति गलदसुः वातजानीत शैल ग्राणात् प्राणानुपेतो व्यकृणुत कुसृति श्लाघिनं मेघनादम् मायाक्षोभेषु वैभीषण वचनहृत स्तंभन कुंभकर्णम् संप्राप्तं कंपितोर्वीतलम् अखिलचमु भक्षिणं व्यक्षिणोस्त्वम् गृह्णन् जम्बारि संप्रेषित रथकवचौ रावणेनाभियुध्यन् ब्रह्मास्त्रेणास्य बिन्धन् गलततिम् अबलाम् अग्निशुद्धां प्रगृह्णन् देवश्रेणीवरोज्जीवित समरमृतैर् अक्षतैर्रुक्षसङ्गैः लङ्काभर्त्रा च साकं निज नगरमगाः सप्रियः पुष्पकेन गृह्णन् जम्भारि संप्रेषित रथकवचौ रावणेनाभियुध्यन् ब्रह्मास्त्रेणास्य बिन्धन् गलततिमबलाम् अग्निशुद्धां प्रगृह्णन् गृह्णन् जम्भारि संप्रेषित रथकवचौ रावणेनाभियुध्यन् ब्रह्मास्त्रेणास्य बिन्धन् गलततिमबलाम् अग्निशुद्धां प्रगृह्णन् देवश्रेणीवरोज्जीवित समरमृतैर् अक्षतैर्रुक्षसङ्गैः लङ्काभर्त्रा च साकं निजनगरमगाः सप्रियः पुष्पकेन देवश्रेणीवरोज्जीवित समरमृतैर् अक्षतैर्रुक्षसङ्गैः लङ्काभर्त्रा च साकं निजनगरमगाः सप्रियः पुष्पकेन गृह्णन् जम्भारि संप्रेषित रथकवचौ रावणेनाभियुध्यन् ब्रह्मास्त्रेणास्य बिन्धन् गलततिमबलाम् अग्निशुद्धां प्रगृह्णन् देवश्रेणीवरोज्जीवित समरमृतैर् अक्षतैर्रुक्षसङ्गैः लङ्काभर्त्रा च साकं निजनगरमगाः सप्रियः पुष्पकेन
गृह्णञ्जम्भारि सम्प्रेषित रतकवचौ रावणेनाभियुध्यन् ब्रह्मास्त्रेणास्य बिन्धन् गलततिमबलाम् अग्निशुद्धां प्रगृह्णन् देवश्रेणीवरो जीवित समरमृतैर् अक्षतैर्रुक्षसङ्गैः लङ्काभर्त्रा च साकम् निजनगरमगास् सप्रिय पुष्पकेन पीतो दिव्याभिषेकैः अयुतसमधिकान् वत्सरान् पर्यरंसीः मैथिल्यां पापवाचा शिव शिव किलतां गर्भिणीम् अभ्यहासीः शत्रुघ्नेनार्दयित्वा लवणनिशिचरं प्रार्थय शूद्रपाशम् तावद्वाल्मीकिगेहे कृतवसतिरूपा सूतसीता सुतौ ते प्रीतो दिव्याभिषेकैः अयुतसमधिकान् वत्सरान् पर्यरंसीः मैथिल्यां पापवाचा शिव शिव किलतां गर्भिणीमभ्यहासीः प्रीतो दिव्याभिषेकैः अयुतसमधिकान् वत्सरान् पर्यरंसीः मैथिल्यां पापवाचा शिव शिव किलतां गर्भिणीमभ्यहासीः शत्रुघ्नेनार्दयित्वा लवणनिशिचरं प्रार्थय शूद्रपाशम् तावद्वाल्मीकिगेहे कृतवसतिरूपा सूतसीता सुतौ ते शत्रुघ्नेनार्दयित्वा लवणनिशिचरं प्रार्थय शूद्रपाशम् तावद्वाल्मीकिगेहे कृतवसतिरूपा सूतसीता सुतौ ते प्रीतो दिव्याभिषेकैः अयुतसमधिकान् वत्सरान् पर्यरंसीः मैथिल्यां पापवाचा शिव शिव किलतां गर्भिणीमभ्यहासीः शत्रुघ्नेनार्दयित्वा लवणनिशिचरं प्रार्थय शूद्रपाशम् तावद्वाल्मीकिगेहे कृतवसतिरूपा सूतसीता सुतौ ते प्रीतो दिव्याभिषेकैः अयुतसमधिकान् वत्सरान् पर्यरंसीः मैथिल्यां पापवाचा शिव शिव किलतां गर्भिणीमभ्यहासीः शत्रुघ्नेनार्दयित्वा लवणनिशिचरं प्रार्थय शूद्रपाशम् तावद्वाल्मीकिगेहे कृतवसतिरूपा सूतसीता सुतौ ते वाल्मीकेस्त्वत्सुतोद्गा पितमधुरकृतेर् आज्ञया यज्ञवाटे सीतां त्वय्याप्तुकामे क्षितिमविशदसौ त्वं च कालार्थितोऽभूः हेतोः सौमित्रिगाति स्वयमथ सरयू मग्ननिश्शेषभृत्यैः साकं नाकं प्रयातो निजपदमगमो देववैकुण्ठमाद्यम् वाल्मीकेस्त्वत्सुतोद्घापितमधुरकृतेर् आज्ञया यज्ञवाटे सीतां त्वय्याप्तुकामे क्षितिमविशदसो त्वं च कालार्थितोऽभूः वाल्मीकेस्त्वत्सुतोद्घापितमधुरकृतेर् आज्ञया यज्ञवाटे सीतां त्वय्याप्तुकामे क्षितिमविशदसो त्वं च कालार्थितोऽभूः हेतो सौमित्रिगाति स्वयमत सरयू मग्ननिश्शेषभृत्यैः साकं नाकं प्रयातो निजपदमगमो देववैकुण्ठमाद्यम् हेतो सौमित्रिगाति स्वयमत सरयू मग्ननिश्शेषभृत्यैः साकं नाकं प्रयातो निजपदमगमो देववैकुण्ठमाद्यम्
वैकुण्ठमाद्यम् वाल्मीकेस्त्वत्सुतोद्गापितमधुरकृते राज्ञया यज्ञवाटे सीतां त्वय्याप्तु कामे क्षितिमविशदसो त्वं च कालार्थितो भूः हेतो सौमित्रिगाति स्वयमतसरयूमग्ननिःशेषभृत्यैः साकं नाकं प्रयातो निजपदमगमो देववैकुण्ठमाद्यम् वाल्मीकेस्त्वत्सुतोद्गापितमधुरकृते राज्ञया यज्ञवाटे सीतां त्वय्याप्तु कामे क्षितिमविशदसो त्वं च कालार्थितो भूः हेतो सौमित्रिगाति स्वयमतसरयूमग्ननिःशेषभृत्यैः साकं नाकं प्रयातो निजपदमगमो देववैकुण्ठमाद्यम् सोऽयं मर्त्यावतारः तव खलु नियतं मर्त्यशिक्षार्थमेवं विश्लेषार्तिर्निरागस्त्यजनमपि भवेत् कामधर्मातिसक्त्या नो चेत् स्वात्मानुभूतेः क्वनु तव मनसो विक्रिया चक्रपाणे सत्वं सत्वैकमूर्ते पवनपुरपते व्याधुनु व्याधितापान् सोऽयं मर्त्यावतारः तव खलु नियतं मर्त्यशिक्षार्थमेवं विश्लेषार्तिर्निरागस्त्यजनमपि भवेत् कामधर्मातिसक्त्या सोऽयं मर्त्यावतारः तव खलु नियतं मर्त्यशिक्षार्थमेवं विश्लेषार्तिर्निरागस्त्यजनमपि भवेत् कामधर्मातिसक्त्या नो चेत् स्वात्मानुभूतेः क्वनु तव मनसो विक्रिया चक्रपाणे सत्वं सत्वैकमूर्ते पवनपुरपते व्याधुनु व्याधितापान् नो चेत् स्वात्मानुभूतेः क्वनु तव मनसो विक्रिया चक्रपाणे सत्वं सत्वैकमूर्ते पवनपुरपते व्याधुनु व्याधितापान् सोऽयं मर्त्यावतारः तव खलु नियतं मर्त्यशिक्षार्थमेवं विश्लेषार्तिर्निरागस्त्यजनमपि भवेत् कामधर्मातिसक्त्या नो चेत् स्वात्मानुभूतेः क्वनु तव मनसो विक्रिया चक्रपाणे सत्वं सत्वैकमूर्ते पवनपुरपते व्याधुनु व्याधितापान् सत्वं सत्वैकमूर्ते पवनपुरपते व्याधुनु व्याधितापान् सत्वं सत्वैकमूर्ते पवनपुरपते व्याधुनु व्याधितापान् सोऽयं मर्त्यावतारः तव खलु नियतं मर्त्यशिक्षार्थमेवं विश्लेषार्तिर्निरागस्त्यजनमपि भवेत् कामधर्मातिसक्त्या नो चेत् स्वात्मानुभूतेः क्वनु तव मनसो विक्रिया चक्रपाणे सत्वं सत्वैकमूर्ते पवनपुरपते व्याधुनु व्याधितापान् सत्वं सत्वैकमूर्ते पवनपुरपते व्याधुनु व्याधितापान् सत्वं सत्वैकमूर्ते पवनपुरपते व्याधुनु व्याधितापान् नारायण अखिल गुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्द नाम संकीर्तनं गोविन्द गोविन्द।